மூக்குத்தி முத்தழகு மூணாம் பிற பொட்டழகு 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 மூக்குத்தி முத்தழகு மூணாம் பிற பொட்டழகு பொள்ளாச்சி மண்ணில் விளைஞ்ச நெல்லு மணி பல்லழகு 10 விரல் பூவழகு பாதம் தங்க தேரழகு 10 விரல் பூவழகு பாதம் தங்க தேரழகு வானம் விட்டு மண்ணில் வந்த நிலவல்லோ பெண்ணழகு. மூக்குத்தி வாங்கலியக்கா மூக்குத்தி மூக்கு கழகான மூக்குத்தி. என்னடி சின்ன பொண்ணு இன்னைக்கு என்ன வியாபாரம் பார்த்துட்டு இருக்க? இவளுக்கு இதே சொல்லியா போச்சு. டெய்லி காட்டு கத்து கத்தி சொல்லி வித்தாலும் என்கிட்ட வந்து தனியாக என்ன வியாபாரம் பார்க்குறேன்னு கேட்பாளுங்க. இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு நானும் பொழைச்சிக்கிட்டு இருக்கேன். கேட்டதுக்கு ஒரு பதிலைங்கானோ ஒன்னைங்கானோ. என்ன நயன்தாராக்கா இப்படி தூரத்தில் நின்று கேட்டா எப்படி? வா 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 என் பக்கத்தில் உட்காரு, வா 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 என் பக்கத்தில் உட்காரு. பல்லு கூட ஒழுங்கா தைக்க மாட்டியே, உன் பக்கத்துல உட்காந்து நான் என்னடி பண்ண போறேன்? இந்த இழுவை இழுக்கும் போதே இந்த பேச்சு பேசுறீங்களே, வாய் மட்டும் நார்மலா பேசினா எப்படி பேசுவீங்க? என்ன நயன்தாராக்கா இன்னைக்கு ஷாப்பிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு போல. சின்ன பொண்ணு ஏதோ கடையை போட்டு உட்கார்ந்துருக்காளே, கொஞ்ச நேரம் கலாச்சிட்டு போலான்ட்டு வந்தேன். பாத்தீங்களா நயன்தாராக்கா, உங்க கோயம்புத்தூர் குசும்பை என்கிட்டே வந்து காட்டுறீங்க. சரிக்கு சின்ன பொண்ணு, நீ இன்னைக்கு என்ன வியாபாரம் பண்ற? மூக்குத்தி முத்தழகே மூணாம் பிற பொட்டழகே பொட்டழகே பொட்டழகே. ஓ, பொட்டு கடை வச்சிருக்கியா? வாயிட்டு சொல்லாம ஒரு பாட்டு மூலியமா சொன்னோன்னு சொன்னா உங்களுக்கு புரியவா போகுது? பொட்டு கடை இல்லக்கா, மூக்குத்தி கடை. என்னடி மூக்குத்தி கடையா? மூக்குத்தி கடைன்னு சொன்னோன்னே மூக்குத்தி அம்மன் கூட இவ்வளவு ஹாப்பி ஆக மாட்டாங்களாக்கா? நீங்க ஏன் இவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்க? அட போடி பைத்தியக்காரி. என்னதே பைத்தியக்காரியா? ஐயோ ஐயோ. மூக்குத்தினை எனக்கு ரொம்ப பிடிக்கும், மூக்குத்தினை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லதா போச்சுக்கா, என்கிட்ட நியூ ட்ரெண்டிங்ல இருக்க எல்லா மூக்குத்தியும் இருக்கு, வாங்கிக்கிட்டீங்களாக்கா? வாங்கத்தான் நினைக்கிறேன், காசு இல்லாமல் தவிக்கிறேன், கடனா தருவியடி. 10 ரூபா கூடத்தான் கையில தான் கொண்டு வரல, கடனா தருவியடி. மூக்குத்தி வாங்கி அடமூக்கில் போடணும், கடனா தருவியடி. வாங்குறது கடா இதெல்லாம் அண்டக்கக்கா கொண்டக்கறிக்கு பாட்டை பத்தியா? எக்கா நான் கோல்டு மூலாம் பூசின மூக்குத்தில வச்சிருக்கேன். 5 ரூபா 10 ரூபானா கடனா கொடுக்கலாம், 1000 2000 எப்படிக்கா கடனா கொடுக்கறது? என்ன வரிசை எல்லாரும் அங்க என்ன பண்றாங்கன்னு தெரியலையே, கூட்டம் கூடி இருக்கு, யாரும் மண்டே கண்டே போட்டிருக்குமா? என்னடி பாப்பாத்தி அங்க நின்னே பாத்துக்கிட்டு இருக்க, இங்க வந்து பாருடி. ராணிக்கா கூட்டமா இருந்தோடனே யாரும் மயங்கி விழுந்து மண்டையை போட்டுருச்சுன்னு நினைச்சேன். ஏண்டி ஒத்தரோசா, நான் மூக்குத்தி கடை வச்சிருக்கேன், கூட்டம் கூடி போய் இருக்கு, உனக்கு மண்டையை போட்டு மயக்கம் போட்டு விழவாட்டி? தெரியாம தானே நீ சொல்ற, அதுக்கு ஏன் கோச்சிக்கிறேன்? இதுக்கு ஏன் சின்ன பொண்ணு கோச்சிக்கணும்? இங்க பாருங்க இழுவ நயன்தாராக்கா, இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். என் கடையை பத்தி யாராச்சும் மண்டையை போட்டிருக்காங்கன்னு சொன்னா எனக்கு கோவம் வருமா வராதா? சரி டீ, தெரியாம சொல்லிட்டேன், போதுமா? மன்னிப்பு கேக்குறேன். ஆமா, என்னென்ன டிசைன்லாம் மூக்குத்தி வச்சிருக்க? சூப்பர் சூப்பர் டிசைன்ல எல்லாம் மூக்குத்தி வச்சிருக்கேன். ஓ, இவ்வளவு டிசைன்ஸ் இருக்கா உங்ககிட்ட? பாரு பாரு நல்லா பாரு, நிறைய டிசைன்ல மூக்குத்தி தான் என்கிட்ட தான் இருக்கு பாரு. என்னடி சின்ன பொண்ணு, என்ன கூட்டமா இருக்கு? உன் மாமியா மண்டையை போட்டாதான் கூட்டமா இருக்கு. ஏதாவது பெருசா ஆசைப்பட்டுடி நடக்காத விஷயத்தை டெய்லி ஆசைப்பட்டுட்டு இருக்க. ஏண்டி நீலமண்ட நீலாம்பரி, உன் மாமியாருக்கு தான் மூக்குத்தினா ரொம்ப பிடிக்கும்ல, உன்னை வாங்கி கொண்டு கொடுத்து மாமியாரை கரெக்ஷன் பண்றது. சின்ன பொண்ணு சொல்றது நல்ல ஐடியாவா தான் இருக்கு. உன் மாமியாருக்கு ஒரு மூக்குத்தியை வாங்கி கொடுடி, உன் மாமியார் அப்படியே உன்கிட்ட மயங்கி விழுந்துரும். அது ஊஞ்சருதான். சரி டீ, மாமியாருக்கு இல்லைன்னா என்ன, உனக்காவது ஒரு மூக்குத்தியை வாங்கிக்க. இது சொன்னியே, இது கரெக்ட். அம்மா உன்கிட்ட கல்லு வச்ச மூக்குத்தி இருக்கா? ஓ, தாராளமா இருக்குதே. ஒத்தக்கல்லே ஒத்தக்கல்லே மூக்குத்தியா, இல்ல ரெட்டக்கல்லே ரெட்டக்கல்லே மூக்குத்தியா, தங்கத்துல செஞ்சு வச்ச மூக்குத்தியா, இல்ல பித்தளையில செஞ்சு வச்ச மூக்குத்தியா, வாங்க போறேன் சொல்லேண்டி, வேலைய குறைச்சி குடுப்பியடி. ஒத்தக்கல்லே ஒத்தக்கல்லே மூக்குத்தியா, இல்ல ரெட்டக்கல்லே ரெட்டக்கல்லே மூக்குத்தியா. என்கிட்ட இருக்கிறதெல்லாம் வெள்ளி மூக்குத்தி. சும்மா பீல விடாத சின்ன பொண்ணு, வழக்கமா நீ போய் சொல்லுவதான், ஆனா இந்த அளவுக்கு போய் சொல்லுவேன் நான் நினைக்கலடி. அப்படி கேளடி உத்தரசா, பாக்குறதுக்கு அம்புடன் தங்க கலர்ல இருக்கு, இவ வெள்ளி முக்குத்தின்றாடி. அதானே. என்ன நயன்தாராக்கா நோதானே, இதெல்லாம் வெள்ளி மூக்குத்தி, ஆனா இதுல தங்க முலாம் பூசி இருக்கு. ஓ, அப்படியா இருக்கு? ஏண்டி வெள்ளிய வெள்ளியவே வச்சிருக்க வேண்டியதானே, எதுக்கு தங்கத்தை பூசுற?
என்ன டீ அப்ப நாங்க இதுல வெள்ளி விலை கொடுத்து வாங்குறதா இல்ல தங்கத்துக்கு விலை கொடுத்து வாங்குறதா? இதுல தங்கமெல்லாம் பூசினா வெள்ளி மூக்குத்திங்கிறதுனால பாக்குறதுக்கு தங்க மாதிரியே இருக்கும். அதே இது நீங்க இந்த டிசைன் வேண்டாம் மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா கடையில போய் வெள்ளி ரேட்டுக்கு இதை வித்துக்கவும் செய்யலாம். அடியாத்தாடி இப்படி எல்லாம் கூட நடக்குதா என்ன? பாத்தியா பாத்தியா, தங்க முலாம் பூசிட்டு நம்ம கிட்ட தங்கத்துக்குள்ள காசை வாங்கிட்டு இவ வெள்ளின்னு சொல்லி கடையில விற்க சொல்றாட்டி. ஏக்கா முழுசா என்ன தங்க ரேட்டா கொடுக்க போறீங்க? வெள்ளி ரேட்டோட கொஞ்சம் சேர்த்து தங்க முலாமுக்கு தான் காசு கொடுக்க போறீங்க. நீங்க அதிகமா தண்ணியில எல்லாம் போட்டு இதை சுத்துனீங்கன்னா தங்க வெளுத்து வெள்ளியாயிருங்க. அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. ஓ அது வேறயா இதுல. எம்மாடியோ தங்கம் தண்ணியில கரையுதுன்னா அப்படிப்பட்ட தங்கம் எங்களுக்கு வேண்டாம் டீ. சரியா சொன்னடி பாப்பாத்தி. அடியே பித்தளை மூக்குத்தி வாங்கி போட்டா யாரும் சிரிக்க மாட்டாங்க. தங்கத்துல மூக்குத்தி போட்டா தான் தகுதியா இருக்கும். தங்கமெல்லாம் பூசின மூக்குத்தி போட்டா என்ன குறைச்சலு? ஓ அப்படி சொல்றியா டீ? ஆமா, விலை என்ன விலை? வெள்ளிக்கு இன்னைக்கு என்ன விலையோ அந்த விலை தான்க்கா. அதோட செய்கூலி சேதாரம் கொஞ்சம் சேர்த்து தங்கத்துக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 100 ரூபாய் கொடுத்தா போதும். தங்க முலாம் தானே பூசியிருக்கேன். பேச பேச இன்னைக்கு கர்க்கண்ட மாதிரி தான் பேசுற. விலைய சொல்லிட்டு ஒரு மூக்குத்தி என்ன ரேட்? என்கிட்ட பலவித டிசைன்ல இருக்கு. எந்த மூக்குத்தி எடுத்தாலும் வெறும் 1000 ரூபாய் தான். அடியாத்தாடி 1000 ரூபான்னு அநியாய ரேட்டல்ல இருக்கு. வெள்ளி விலைக்கு விற்காம தங்க விலைக்குள்ள விக்கிற. அடி பாவி, தங்க விலைக்கு இந்த மூக்குத்தி 1000 ரூபாய்க்கு வாங்க முடியுமா? ஒரு மூக்குத்தி பார்த்தனா 3 கிராம் கிட்ட வருது. நல்ல வெயிட்டான மூக்குத்தி, முத்தெல்லாம் பதிச்சிருக்கு, கல்லெல்லாம் பதிச்சிருக்கு. வேணா வாங்கி வாங்கட்டா போடி. என்னடி இவ பொசுக்குன்னு இப்படி சொல்ற? ஏக்கா நம்ம கவரிங் மூக்குத்தி வாங்கி கொடுத்தாலும் 2வது நாளுக்கு விலைக்கு போகாது. ஆனா இதுல இருக்க தங்கம் தான் சீக்கிரம் உறிஞ்சிருன்றாலே தண்ணி பட்டா. தண்ணி விடாம பாதுகாத்துட்டா பல வருஷம் இருக்குன்றாளே. சரிக்கா அப்ப வாங்கலான்றீங்களா வேணான்றீங்களா? பித்தளை மூக்குத்திய வாங்கி காசை வீணாக்குறதுக்கு வெள்ளி மூக்குத்திய வாங்கி தங்க மாதிரி சீனை போட்டுட்டு ஒருவேளை வேண்டானா வெள்ளி விலைக்கு வித்தரலாம். இது லாபம் தானே? நீங்க சொல்றது சரிதான்க்கா. அப்போ ஆளோட நானும் ஒரு மூக்குத்தியை வாங்கிக்கிறேன். வாடி என் வைப்ரேஷன் மண்டைகளா, உங்களுக்கு வெள்ளியில மூக்குத்தி தங்கமெல்லாம் பூசியா வேணும்? அம்புடம் ப்ராடு இல்ல. வெள்ளியும் இல்ல, பள்ளியும் இல்ல, தங்கம் இல்ல, தொங்கம் இல்ல, எல்லாம் பித்தளை மூக்குத்தி தான். எப்படிய சாமர்த்தியம். சின்ன பொண்ணே, காசை கொஞ்சம் குறைச்சு கொடுக்க வேண்டியதுனட்டி. இம்புட்டு ஆசை உனக்கு என்னத்துக்கிட்டி? நான் ஆசையை வென்ற ஒரு புத்தனும் அல்ல. உங்க காசை புடுங்க, நான் களவாணி இல்ல. சின்ன பொண்ணு யா மூக்குக்கு மூக்குத்தி நல்லா இருக்குமா? அதெல்லாம் உனக்கு மூக்கே இல்ல, இதுல மூக்குத்தி ஒரு கேடாக்கும். என்னடி பொசுக்குன்னு இப்படி சொல்லிவிட்ட? பின்ன நான் எப்படி மூக்குத்தி போடுறது? உன் வாயை கொஞ்சம் மூடு, அப்பமாவது உன் மூக்கு தெரியுதான்னு பார்ப்போம். நீ வாயை ஈன்னு பிளந்ததுல மேல நெத்தில இருந்தே கீழே நாடி வரைக்கும், அந்த பக்க காதுல இருந்து இந்த பக்க காது வரைக்கும் உன் பல்லு தமட்டி இருக்கு. இதுல நான் எங்க இருந்து பாக்குறது உன் மூக்க? சரியா சொன்னடி. அடி ஆண்டாவாய் உன் திருமுகத்தை ஒரு முகமா திருப்பி இந்த பக்கம் திருப்பி. இதோ திருப்பிட்டேன்டி. உன் ஆண்டாவாய் கொஞ்சம் மூடு பார்க்கலாம். இப்போ எப்படி இருக்கு? ஓகே வைக்கே. மூஞ்சில இப்பதான் கொஞ்சம் இடம் இருக்கு. லைட்டா மூக்கு தெரியுது. இப்ப மாட்டி விட்டுறலாம் இந்த மூக்குத்தி. ஆனா எனக்கு இது வரைக்கும் மூக்கே குத்தலையே. கொண்டாடி கிட்ட மூக்க கொண்டா. நான் இப்ப ஒரே குத்தா குத்துறேன். நான் இப்ப குத்துற குத்துல மூக்குல இருந்து பொழு 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 ரத்தம் வரப்போகுது பாரு. மூக்குத்தி வாங்கிக்கங்கன்னா மூக்க காணும் நாக்க காணும். வாங்கடி ஆளுக்கு ஒரு மூக்குத்தியை போடுங்க. அப்புறம் எப்படி அம்சமா இருக்கீங்கன்னு மட்டும் பாருங்க. ஓ அப்படியாட்டி, சுடிதாருக்கெல்லாம் மூக்குத்தி நல்லா இருக்குமா? சுடிதாருக்கு யாரு நயன்தாரக்கா உங்களை மூக்குத்தி போட சொன்னது? உங்க மூக்குக்கு போடுங்க. அடியே அப்படி இல்லட்டி, சுடிதார் போட்டுக்கிட்டு மூக்குத்தி போட்டா நல்லா இருக்குமான்னு கேட்டேன். ஏக்கா ஃபேன்சி மாடல்ல மூக்குத்தி 1000 வந்திருக்கேன். இன்னும் என்ன நீங்க சுடிதாரு கிடிதாருன்னுக்கிட்டு? மூக்குத்தி தான் பொண்ணுக்கு ஒரு சிறப்பு. அப்போ லூசி நீ எதுக்கு மூக்குத்தி போடாம இருக்க? இப்போ என்ன உனக்கு நான் மூக்குத்தி போடணும் அப்படித்தானே? நீ காசை கொடுத்து ஒரு மூக்குத்தியை போடு. நான் என் கடையில் இருக்க மூக்குத்தியை ஒன்று எடுத்து போடுறேன். ஓகேவா? ஓகே தண்டனக்க தண்ணி. அன்னப்பறவை மூக்குத்தி. இது சேலை கட்டினவங்களுக்கு பார்க்க ரொம்ப அம்சமா இருக்கும். என்னடி சொல்ற? அப்போ எனக்கு குடுறி. ஆமா இந்த மூக்குத்தி எனக்கு ரொம்ப அம்சமா தான் இருக்கு. சிகப்பு கல் வச்சு முத்து பதிச்ச அழகான மூக்குத்தி. அடியே அந்த மூக்குத்தி எனக்கு குடிடி ரொம்ப பிடிக்குது. அக்கா இந்த மூக்குத்தி போட்டோன்னே உங்க மூக்கே அழகாயிருச்சுக்கா. சின்ன பொண்ணே மூக்குத்தி போடுறதுல ஒரு சிக்கல் இருக்கு நெட்டி. அடியே கடை வச்சு மூக்குத்தி வித்துக்கிட்டு இருக்கேன். என் காரியத்தை கிடைக்கிறதுக்கு என்ன டீ சிக்கல் உனக்கு வந்துச்சு? இல்ல சளி பிடிக்கும் போது மூக்கு சிந்துவல்ல, அப்பம்போது மூக்குத்தி டிஸ்டர்பா இருக்கும்ல. ஐயோ ஐயோ, உன்னை பெத்தாங்களா இல்ல செஞ்சாங்களா டீ? அடுத்து பாத்தீங்கன்னா ரெட்டப்பு மூக்குத்தி. மூக்குக்கு எடுப்பா சூப்பரா இருக்கும். மண்டை வீங்கி இருந்தா ரெட்டப்பு மூக்குத்தி போட்டா பாக்குறதுக்கு மண்டையே சிறுசா இருக்க மாதிரி தெரியும். அப்ப சரி எனக்கு கூட அந்த மூக்குத்திய. மாமியாரி மண்டையா இது பாறாங்கல்ல இத்தன்னண்டி இருக்கு. ஒரு நாள் பாரு இந்த மண்டைய பாதியா உடைச்சிடுறேன்னு சொல்லிக்கிட்டு தெரியுது. இந்த மூக்குத்தி போட்ட உனக்கு என் மாமியாருக்கு என் மண்டை சிறுசா தெரியுதான்னு பார்க்கலாம். அடியே அது உன் மண்டை பிரச்சனை டீ, உன் மாமியாரோட கண்ணு பிரச்சனை. ஐ இந்த மூக்குத்தி எனக்கு ரொம்ப அழகா இருக்குடியே.
அடியே எல்லாருக்கும் மூக்குத்தி கொடுத்துட்டு எனக்கு ஒரு அழகா டிசைனை பாருடி. அக்கா இந்த மூக்குத்தி மாட்டலோட சேர்த்து வருது. இந்த செயினா இருக்கிற தலையில கொடுத்து மூக்குல இந்த மூக்குத்தியை போட்டீங்கன்னா பார்க்க அம்சமா இருக்கும். ஆமாட்டி சூப்பராத்தான் இருக்கு. அம்சமா அழகா ஒரு பொண்ணை பார்த்தேன், பார்த்த உடனே நான் பஞ்சரானே. வாய் கிளிய பேசுறியே, நீயும் போட போறேன்னு சொன்னா போட்டுட்டி பார்க்கலாம். என் மண்ட இருக்க சைஸுக்கு இப்ப மூக்குத்தி ஒண்ணுதான் குறைச்சல். சரி இருந்தாலும் போடுறேன். தங்கச்சி காலுக்கோரு தங்க கோலுசு, முத்தான மூக்குத்திகள் 10 தினசு. மூக்குத்தி போட்ட புள்ள முக்கா பவனு தொட்டுக்காரி, மூக்குத்தி போட்ட புள்ள முக்கா பவனு தொட்டுக்காரி. அக்கா மறக்காம மூக்குத்திக்கு காசு கொடுத்துருங்கக்கா. யாப்பாட ஒரு வழியா 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்த மூக்குத்தியை இவளுக்கு கிட்ட தங்கம்னு சொல்லி 1000 ரூபாய்க்கு வித்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானே ஆல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க.